இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம். எல்லாரும் இன்னைக்கு லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எதிரி யாரும் தெரிஞ்சிருச்சு. மீண்டும் அந்த தவற நம்ம செய்ய மாட்டோம், செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா சேகர் பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன், அதனால வரல. வருத்தம் மட்டும் இல்ல, அவர் மீதும் இந்த மாவட்டத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். வெற்றி வாய்ப்பை நாம இழந்ததுக்கு எத்தனையோ காரணங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம். எல்லாரும் இன்னைக்கு லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்கக்கூடியவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேர்தல்ல நாம எதிர்பார்த்தது ஒரு பெரிய வெற்றி, மீண்டும் திராவிட மாடல் 2.2 வந்துச்சு அமையும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டோம், தேர்தல் நமக்கு யார் எதிரின்னு தெரியாம போய் சண்டை போட்டுட்டோம். இன்னைக்கு எதிரி யாரும் தெரிஞ்சிருச்சு. மீண்டும் அந்த தவற நம்ம செய்ய மாட்டோம், செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குறிப்பிட்டு சொன்னா, இந்த கிழக்கு மாவட்டத்தில் மாதம் ஒரு நிகழ்ச்சி வந்து நான் கலந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சிறிய இடைவேளை, 4 மாதங்களுக்கு பிறகு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனா சேகர் பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன், அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணிருக்கலாம். அது கோபம் இல்ல, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்ல, அவர் மீதும் இந்த மாவட்டத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். வெற்றி வாய்ப்பை நாம இழந்ததுக்கு எத்தனையோ காரணங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். சினிமா மாயை, கவர்ச்சி, இளம் தலைமுறையினர் சோசியல் மீடியாவிலையும் போன்லயும் முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள், நம்முடைய தலைவருடைய திட்டங்கள்லாம், சாதனைகள்லாம் போய் இந்த இளம் தலைமுறை போய் சேரல, அதனால இந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம், இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லி நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கலாம். எவ்வளவு யார் என்ன சொன்னாலும் கொளத்தூர் தொகுதியுடைய தோல்விய நம்மளால ஏத்துக்க முடியுமா? அந்த தோல்விய தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும், மனசுல எடுத்துக்கணும்.